on this Vaikunta Vinu. So this is constructed 1200 years before the Pandava king by Nandi Pandava. 1200 years. After that Chola. Chola there are total 27 institutions. Pandava 8. சிவப்பு கம்பள வரவேற்புடன் வைகுண்ட பெருமாள் கல்வெட்டு கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த தமிழக ஆளுநர். ஆளுநர் வருகையை ஒட்டி பாதுகாப்பிற்காக குவிந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோவிலுடைய கல்வெட்டுகள்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேர்தல் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா அவர் பேசினதை தொடர்ந்து இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் உத்திரமேரூர் கல்வெட்டு கோவிலுக்கு வருகை தந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் அவருடைய குடும்பத்தோட கல்வெட்டு கோவில பார்வையிடுறதுக்காக வந்திருக்காங்க. அவரை வரவேற்க விதமா காஞ்சிபுரம் சப் கலெக்டர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோவில் நிர்வாகம் சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆளுநர் RN ரவி அவர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற கல்வெட்டு கோவில் சுவர்கள்ல எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்வையிட்டிருக்காங்க. தனியார் வரலாற்று ஆய்வாளர் டாக்டர் ராஜா அவர்கள் கல்வெட்டு கோவிலுடைய சிறப்புகள் பத்தி ஆளுநருக்கு எடுத்துரைச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஆளுநர் வருகைக்காக காஞ்சிபுரம் SP சண்முகம் தலைமையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்களுமே பாதுகாப்புக்கு உத்திரமேரூர் பேருந்து நிலையத்துல நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில தொல்லியல் துறை அலுவலர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள்னு பல பேர் கலந்துகிட்டாங்க. வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு ஆளுநர் வருகையை ஒட்டி அந்த இடமே பிரம்மாண்டமா காட்சியளிச்சிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.